வணக்கம். நான் டாக்டர் மாதவி வைஷ். இன்றைக்கு நான் உங்களுடன் வீட்டிலிருந்தே உங்கள் சொரியாசிஸை மேம்படுத்த உதவும் 7 குறிப்புகளை பகிர்ந்து கொள்கிறேன். சொரியாசிஸ் முழுமையாக வீட்டில் செய்யும் நாட்டு மருந்துகளால் மட்டும் குணமாக முடியாது. இதுக்காக உங்களுக்கு ஒரு நல்ல மருந்து, குறிப்பாக ஹோமியோபதி மருந்துகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சொரியாசிஸ் நோயாளிகளுக்கு நீங்கள் மருந்துகளை எடுத்துக்கொள்வதுடன் இந்த அனைத்து அம்சங்களையும் கவனித்தால் உங்கள் சொரியாசிஸ் முழுமையாக குணமாகலாம். இப்போது நான் பேச போகும் 7 முக்கிய அம்சங்கள் எவை என்பதை பற்றி பார்ப்போம். அவற்றை நீங்கள் கவனமாக பின்பற்ற வேண்டும், ஏனெனில் அவை உங்கள் சிகிச்சையில் உதவும். உங்கள் மீட்பு மிக வேகமாக நடைபெற வேண்டும் மற்றும் நீங்கள் முழுமையாக குணமடைய வேண்டும். உங்கள் தோலை ஆழமாக ஈரப்பதமாக வைத்திருங்கள். குளிர்காலம் வந்துவிட்டது. இந்த பருவத்தில் வளிமண்டலத்தில் ஈரப்பதம் குறைவாக இருக்கும். அதனால் உங்கள் சொரியாசிஸ் பிளாஸ்கள் மேலும் உலர்ந்து தோல் உரிசல் அதிகரிக்கலாம். இதற்காக உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுவது உங்கள் தோலை ஆழமாக ஈரப்பதமாக வைத்திருக்க வேண்டும் மற்றும் முறையாகவும் அடிக்கடவும் ஈரப்பதம் சேர்க்க வேண்டும். இதற்காக நீங்கள் தேங்காய் எண்ணெய், அலோவேரா ஜெல், கடுகு எண்ணெய் போன்ற ஆழமான ஈரப்பதப்படுத்துபவர்களை பயன்படுத்தலாம். பிறகு சூடான நீரில் குளிக்க வேண்டாம். மிதமான வெப்பமான நீரில் குளிக்க முயற்சிக்கவும். சூடான நீர் உங்கள் தோலை மேலும் உலரச் செய்யும். அதனால் உங்கள் சொரியாசிஸ் தூண்டப்படலாம். விட்டமின் டியை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்காக நீங்கள் 5 முதல் 10 நிமிடம் வரை சூரிய ஒளியில் உட்காரவும். இதனால் உங்கள் உடலில் விட்டமின் டி உற்பத்தி ஆகத் தொடங்கும் மற்றும் உங்கள் சொரியாசிஸ் தூண்டப்படாது. நீங்கள் ஓமேகா 3 நிறைந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் ஃபிளாக்ஸ் விதைகள், சியா விதைகள் மற்றும் அக்ரோட் போன்றவற்றை சேர்க்கலாம். முகாமையான பழங்கள் மற்றும் காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவற்றையே பயன்படுத்துங்கள். உங்கள் மன அழுத்தத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சொரியாசிஸ் நோயாளிகளில் மன அழுத்தம் மிகப்பெரிய தூண்டியாக செயல்படுகிறது. அதனால் உங்கள் மன அழுத்தத்தை நிர்வகிக்க நீங்கள் எளிய உடற்பயிற்சி, யோகா, தியானம் போன்றவற்றை செய்யலாம். அதன் பிறகு தூண்டும் உணவுகளை தவிர்க்க வேண்டும். உதாரணமாக அதிகமாக ஜங்க் ஃபுட் சாப்பிடுவது, காரமானது, எண்ணெய் அதிகமான உணவு மற்றும் செயலாக்கப்பட்ட உணவுகள் சாப்பிடுவது உங்கள் சொரியாசிஸை தூண்டக்கூடும். ஏனெனில் குளிர்காலங்களில் ஏற்கனவே சொரியாசிஸ் பல காரணங்களால் தூண்டப்படலாம் என்று நான் மேலே விளக்கியுள்ளேன். நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த அனைத்து விஷயங்களையும் கண்டிப்பாக கவனத்தில் எடுப்பீர்கள் மற்றும் இந்த எல்லா விஷயங்களையும் தவிர்ப்பீர்கள். இந்த அனைத்து தகவல்களும் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். உங்களுக்கு உங்கள் சொரியாசிஸுக்கு முழுமையான குணம் வேண்டும் என்றால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். நன்றி.